திமுக ஆட்சிக்கு வந்த 2021 ஆளுநருடன் ஏதேனும் ஒரு மோதல் போக்கும் சர்ச்சையும் கிளம்பிக் கொண்டே இருக்கிறது. திமுக அனுதாபிகள் மத்திய அரசின் கைப்பாவையாக உள்ளார், எனவே அண்ணா சொன்னதை போல ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லை என்று முழங்கி வருகின்றனர். ஆனால் ஒரு ஆளுநர் மத்திய அரசு எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் திமுக ஆட்சியை கலைக்க மறுத்த கதையும் உண்டு. அந்த கதையை பார்ப்போம் வாருங்கள். ஆளுநர் என்பவர் மத்திய அரசின் கை பொம்மைகள் என்று கூறப்படும் நிலையில் ஒரு ஆளுநர் அதை மாற்றி காட்டியுள்ளார். 1987 ஆண்டு எம்ஜிஆர் மறைந்ததை அடுத்து அதிமுக பிளவுபட்டது. முதலமைச்சராக இருந்த ஜானகிக்கு பெரும்பான்மை இல்லாததால் தமிழக சட்டமன்றம் கலைக்கப்பட்டு தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் திமுக 151 இடங்களில் வெற்றி பெற்று தமிழக முதலமைச்சராக கருணாநிதி பொறுப்பேற்றார். தேர்தல் தோல்விக்கு பிறகு ஜே அணிகள் ஒருங்கிணைந்து ஒன்றுபட்ட அதிமுகவாக செயல்பட ஆரம்பித்தது. இந்த சமயத்தில் தேசிய அரசியலில் ராஜீவ்காந்திக்கு எதிராக போஃபர்ஸ் புயல் வீசிக் கொண்டிருந்தது. போஃபர்ஸ் விவகாரம் முற்றி காங்கிரஸில் இருந்து வெளிவந்த VP சிங் ஜனதாதளம் என்ற கட்சியை உருவாக்கி தேசிய அரசியலில் ராஜீவ்காந்திக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிக் கொண்டிருந்தார். 1989 ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய அளவில் காங்கிரஸ் கிட்டத்தட்ட தனித்து விடப்பட்டிருந்தது. அதே சமயம் தமிழகத்தில் அதிமுகவுடன் வலுவான கூட்டணி அமைத்தது. இந்த தேர்தலில் 197 தொகுதிகளில் மட்டுமே தேசிய அளவில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. எதிர்முகாமில் ஜனதாதளம் 143 இடங்களிலும், பாஜக 85 இடங்களிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 33 இடங்களிலும், இந்திய கம்யூனிஸ்ட் 12 இடங்களிலும் வெற்றி பெற்றன. தேசிய அளவில் பெரும் தோல்வியை சந்தித்த காங்கிரசுக்கு தமிழ்நாட்டில் பிரம்மாண்டமான வெற்றி கிடைத்திருந்தது. அதிமுக போட்டியிட்ட 11 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருந்தது. காங்கிரஸ் போட்டியிட்ட 28 தொகுதிகளில் 27 வெற்றி பெற்றிருந்தது. திமுக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. திமுக கூட்டணியில் இடம் பிடித்திருந்த வலது கம்யூனிஸ்ட் மட்டும் நாகப்பட்டினத்தில் வெற்றி பெற்றது. அதிமுக காங்கிரஸ் கூட்டணியின் இந்த வெற்றி அந்த கூட்டணியை வலுப்பெற செய்தது. VP சிங் தலைமையிலான தேசிய முன்னணி ஆட்சி அமைத்தது. இந்த ஆட்சிக்கு பாஜக இடதுசாரிகள் வெளியிலிருந்து ஆதரவு அளித்தனர். VP சிங் பிரதமர் ஆனாலும் பிரதமர் பதவி மேல் தேவிலாலுக்கும் சந்திரசேகருக்கும் ஒரு கண் இருந்து கொண்டே இருந்தது. தன்னை வீழ்த்திய VP சிங்கை வீழ்த்த சகுனம் பார்த்து கொண்டிருந்தார் காங்கிரஸ் தலைவர் ராஜீவ்காந்தி. இதனிடையே அன்றைய பாஜக தலைவரான அத்வானி நடத்திய ரத யாத்திரையை அப்போதைய பீகார் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவ் தடுத்து அத்வானியை கைது செய்தார். இதனைத் தொடர்ந்து ஜனதாதள அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை பாஜக வாபஸ் பெற்றது. இதனை அடுத்து VP சிங் தலைமையிலான ஆட்சி கவிழ்ந்தது. பிரதமர் பதவி மேல் நீண்ட நாட்களாக கண் வைத்திருந்த சந்திரசேகர் பிரதமராகி நம்பிக்கை வாக்கெடுப்பில் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் பேராதரவுடன் வெற்றி பெற்றார். இப்படி தேசிய அரசியல் நகர்ந்து கொண்டிருக்க தமிழகத்திலோ திமுக ஆட்சியை கவிழ்ச்சியாக வேண்டும் என்ற முனைப்புடன் ஜெயலலிதா கங்கணம் கட்டி வேலை செய்து கொண்டிருந்தார். சந்திரசேகர் தலைமையிலான ஆட்சிக்கு காங்கிரசுடன் சேர்ந்து அதிமுகவும் ஆதரவளித்தது. இதனால் முதலமைச்சர் கருணாநிதிக்கு எதிராக ஜெயலலிதாவின் தாக்குதல் அதிகமானது. இந்த சமயத்தில் ஜெயலலிதாவுக்கு வலு சேர்க்கும் விதமாக மத்திய அமைச்சராக இருந்த சுப்பிரமணியன் சுவாமியும் செயல்பட்டுக் கொண்டிருந்தார். இதனிடையே தமிழகம் வந்த பிரதமர் சந்திரசேகர் காஞ்சிபுரம் சென்று சங்கராச்சாரியாரை சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போது தேசிய ஒற்றுமைக்கு அபாயம் ஏற்படாத வரை எந்த ஒரு மாநில அரசிலும் தலையிடும் பேச்சுக்கு இடமில்லை என்று பேட்டி கொடுத்துவிட்டு நேராக ஜெயலலிதா வீட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விருந்திற்கு சென்றார். விருந்தை முடித்துக் கொண்டு பிரதமர் சந்திரசேகர் டெல்லி சென்ற பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ஜெயலலிதா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்தும் அரசியல் சூழ்நிலை குறித்தும் பிரதமரிடம் விரிவாக பேசினோம். தமிழக அரசை கலைக்க வேண்டும் என்று ஏற்கனவே பலமுறை வலியுறுத்தியுள்ளோம், இம்முறையும் வலியுறுத்தினோம் என்று கூறினார். இதனிடையே 1990 சென்னையில் EPRLF தலைவர் பத்மநாபா விடுதலை புலிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இது நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தை மேற்கொள்ள காட்டி மத்திய சட்டத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் சுவாமி தமிழகத்துக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சியை பரிந்துரைத்தார். அப்போது தமிழக ஆளுநராக சுர்ஜித் சிங் பர்னாலா இருந்தார். அவரிடம் திமுக ஆட்சியை கலைப்பதற்கான உரிய வகையில் அறிக்கை தருமாறு பிரதமர் சந்திரசேகர் கேட்டார். அதை ஏற்க முடியாதென்று உறுதியாக பர்னாலா மறுத்தார். அதனால் என்ன, அரசியலமைப்பு சட்டத்தின் 356வது பிரிவில் ஆளுநர் அறிக்கை அளித்தாலோ அல்லது வேறு வகையில் என்று உள்ளதை பயன்படுத்தினார்கள். 1991 ஜனவரி 30 தமிழக அரசு கலைக்கப்பட்டதற்கான உத்தரவை குடியரசுத் தலைவர் வெங்கட்ராமன் பிறப்பித்தார். இதற்கு சொல்லப்பட்ட காரணங்கள்
முகாம்கள், இந்தியாவின் மிகப்பெரிய தீவிரவாத இயக்கமான ULSAவுக்கு தமிழ்நாட்டில் முகாம்கள் இருக்கின்றன. விடுதலை புலிகள் செல்வாக்கு அதிகரிக்க திமுக அரசு அனுமதி அளித்துவிட்டது என்பவை. ஆட்சி கலைக்கப்பட்டது குறித்து கூறிய திமுக தலைவர் கருணாநிதி, அதிமுகவும் காங்கிரசும் பிரதமர் சந்திரசேகருக்கு பெரும் நெருக்கடியை கொடுத்துள்ளது. திமுக ஆட்சியை கலைக்காவிட்டால் சந்திரசேகருக்கு தரும் ஆதரவை திரும்பி பெற்றுக் கொள்வோம் என்று மிரட்டியுள்ளனர். தனது பதவியை காப்பாற்றுவதற்காக இந்த ஜனநாயக படுகொலையை செய்ய அவர் உடன்பட்டுள்ளார் என்றார். இந்த ஆட்சி கலைப்புக்கு கவர்னரின் ஒத்துழைப்பு இல்லாததால் அதிருப்தியில் இருந்த அதிமுக அவரை திரும்ப பெறுமாறு கூறியது. இதனை அடுத்து பர்னாலா பீகாருக்கு மாற்றப்பட்டு புதிய ஆளுநராக பீஷ்ம நாராயண சிங் நியமிக்கப்பட்டார். திமுக ஆட்சி கலைக்க ஒத்துழைப்பு தராத பர்னாலா மீது கருணாநிதிக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்தது. இதன் ஒரு பகுதியாக 2004 மத்தியில் அமைந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் முக்கிய பங்கு வகித்த திமுக மீண்டும் தமிழக ஆளுநராக சுர்ஜித் சிங் பர்னாலாவை கொண்டு வந்தது. 2004 நவம்பர் 3 தமிழக ஆளுநராக பொறுப்பேற்ற பர்னாலா 2011 ஆகஸ்ட் 31 வரை இருந்தார். இதன் மூலம் ஆளுநர் என்பவர் மத்திய அரசின் கைப்பாவையாக இல்லாமல் இருக்கலாம் என்பதை பர்னாலா நிரூபித்தார்.